சென்னை எண்ணூர் தாளங்குப்பம் பகுதியில் கடற்கரையோரம் அமைந்துள்ள மாநில நெடுஞ்சாலை கடல் அலைகளால் மண்ணரிப்பு ஏற்பட்டு சேதமடைந்து வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், மாநில நெடுஞ்சாலை இப்ப கடல் அலைகளால மண்ணரிப்பால பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஆனந்தி, தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை எண்ணூரை அருகே இருக்கும் இந்த தாழக்குப்பம் பகுதியில் தான் இந்த மண்ணரிப்பு என்பது கடல் அலைகள் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடல் அலைகள் அதிக அளவு சீற்றமாக இங்கே வீசி வருகிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய மென்தா புயல் காரணமாக அதிக அளவு இந்த கடலின் சீற்றம் என்பது காணப்படுகிறது. குறிப்பாக எண்ணூர் மட்டுமல்லாமல் திருவெற்றியூர், அதனை சுற்றியுள்ள பல்வேறு கடற்கரை பகுதிகளிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தாழங்குப்பம் பகுதியில் மாநில நெடுஞ்சாலை என்பது தற்போது சேதமடைந்து காணப்படுகிறது. சுமார் 100 மீட்டர் தொலைவிற்கு இந்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரையில் அவ்வப்போது இந்த கடல் அரிப்பு, இந்த அலைகள் காரணமாக சேதங்கள் ஏற்பட்டு வருவது வழக்கமாக இருந்தாலும் தற்போது இந்த புயல் காரணமாக அந்த பாதிப்பு என்பது அதிகரித்து காணப்படுகிறது. உடனடியாக அதனை சீரமைப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கூடிய இடத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி அந்த மண்ணரிப்பை தடுப்பதற்கும் சாலை மேலும் சேதமடையாமல் தடுக்கவும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜோஷா காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். அந்த சாக்கு மூட்டைகள் கொண்டு வந்து அதில் மணல்களை நிரப்பும் பணியில் தான் தற்போது நெடுஞ்சாலைத்துறையினுடைய இந்த ஊழியர்கள்லாம் ஈடுபட்டு வருகிறார்கள். 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தற்போது அந்த மணல்களை மூட்டைகளாக பிடிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த சேதமடைந்த சாலை பகுதிக்கு அருகே பெரிய குச்சிகள், கட்டைகளெல்லாம் மண்ணில் புதைத்து அதை சாரமாக கட்டி அந்த இடத்துல அந்த மணல் மூட்டைகளை அடுக்க இருக்கிறார்கள். இதன் மூலியமாக இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும் என தெரிவிக்கிறார்கள். சுமார் 500 முதல் 700 மூட்டைகள் வரையில் அந்த இடத்தில் அடுக்கும் பணியை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான வேலைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது 10 பேர் வரை இந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அடுத்ததாக மேலும் கூடுதலாக இன்னும் 10 பேர் 15 பேர் இந்த பணிக்காக கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். அடுத்தடுத்து இந்த பணிகள் சுமார் ஒரு 5 முதல் 6 மணி நேரம் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இன்னும் அடுத்த கட்டமாக இந்த கடலுடைய சீற்றம் அதிகரிக்கும் என தெரிவிக்கக்கூடிய நிலையில்தான் இந்த சாலை மேலும் சேதமடையாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இது எண்ணூரில் இருந்து திருவொற்றியூர் நோக்கி செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலை சேதமடையும் பட்சத்தில் இந்த வழியாக போக்குவரத்து துண்டிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை சேதமடைந்தால் கனரக வாகனங்கள் உள்ளிட்டவை இந்த வழியாக பயணிப்பதும் சிரமம் ஏற்படும், பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அதன் காரணமாக தான் விரைவாக நெடுஞ்சாலைத்துறை இந்த இடத்தில் சாலை என்பது சேதமடையாமல் தடுக்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.